ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 பிப்ரவரி இந்த மாதத்துக்கான யூடியூப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்லேருந்து வந்துடுச்சுங்க. நமக்கு வந்து 24ஆம் தேதி வந்து நேற்றே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு மண்டே கூட வந்திருக்கலாம். ஆனால் புதுசாக பேமெண்ட் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது பேமெண்ட் வராமல் போகலாம், இல்லை வந்து பேங்க்கில் கூட ஹோல்டு பண்ணி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி பேமெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா 15 நாள் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பேங்க்கில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எப்படி நம்ம போய் கேட்டு அதை திரும்பி வாங்குறது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒன்றும் பேமெண்ட் வந்து சேரலைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு பேமெண்ட் வரப்போகுதுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் AdSense வச்சிருக்கிற உங்களுடைய இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பிப்ரவரி மந்த்துக்கான பேமெண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் வந்திருக்கோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தான் வந்து பேமெண்ட் வரும். இல்லை ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி மெயில் வரவே இல்லை, நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதம் பேமெண்ட் வராது, அடுத்த மாதம் தான் பேமெண்ட் வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பேமெண்ட் எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம பேங்க்குக்கு வந்து சேரும் அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே யூடியூப்பில் 7 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பேமெண்ட் வந்து சேர்ந்துடும். இது நீங்கள் புது ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 7 நாள் தான். சில டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். அது யாராருக்கெல்லாம் ஆகும்னா, பேங்க்கில் வந்து நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, இல்லை வந்து உங்கள் பேங்க்கில் வந்து இதான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது காசு வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இது உங்களுக்கு தான் வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேங்க்கில் வந்து அவங்களே ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி காசு வந்திருக்கு, இது உங்கள் காசு தரான்னு கேட்பாங்க. சில பேர் வந்து கேட்கவும் மாட்டாங்க, நீங்கள் வந்து கேட்குற வரையும் வெயிட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம தான் போய் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ போய் கேட்கணும்னா உங்களுக்கு வந்த மெயிலே அவங்க டேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது வித்தின் 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வரலன்னா அதுக்கப்புறம் போய் பேங்க்கில் கேளுங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் 15 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 15 நாள்ன்றது வந்து சாதாரண 15 நாள் கிடையாதுங்க, ஒர்க்கிங் டேஸ் மட்டும் தான் கணக்கு எடுக்கணும். அப்படின்னா உங்கள் பேங்க் என்றைக்கெல்லாம் லீவோ அந்த டேட் வந்து நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. உங்கள் பேங்க் வேலை செய்கிற நாள் மட்டும் தான் நீங்கள் வந்து கணக்கில் எடுக்கணும். நிறைய பேங்க் சனிக்கிழமை அதிகமாக லீவாக தான் இருக்கும், சில பேங்க் மட்டும் தான் ஒர்க்கில் இருக்கும். நீங்கள் உங்கள் பேங்க் ஒர்க் ஆகுமா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேட்டை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்படி கவுண்ட் பண்ணோன்னா, என்னைக்கு உங்களுக்கு இந்த மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்களோ அன்னிலேருந்து கவுண்ட் பண்ணோம். எனக்கு வந்து 22 பிப்ரவரி பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் அந்த நாளை விட்டுட்டு 23லேருந்து கவுண்ட் பண்ணோம். நீங்களும் எப்படி கவுண்ட் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த கேலண்டர் பாருங்கள், இதில் எனக்கு பேமெண்ட் வந்து 22ஆம் தேதி சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் அன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு 23லேருந்து கவுண்ட் பண்ணேன். அப்படின்னா 23 1வது நாள், 24 2வது நாள், 25 3, 26 4, 27 5. ஓகேங்களா. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பேங்க் வந்து ஒர்க் ஆகாது, அதனால் நான் அதை விட்டுட்டேன். அடுத்து 2ஆம் தேதி 6, 3ஆம் தேதி 7, 4ஆம் தேதி 8, 5ஆம் தேதி 9, 6ஆம் தேதி 10. ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு அடுத்து 9ஆம் தேதி 11, 10ஆம் தேதி 12, 11ஆம் தேதி 13, 12ஆம் தேதி 14, 13ஆம் தேதி 15. அப்போது இவங்க சொன்ன அந்த 15 ஒர்க்கிங் டேஸ்ன்றது வந்து எனக்கு மார்ச் 13 வரையும் வருது. ஓகேங்களா. அப்போ நீங்கள் பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகலைன்னா நீங்கள் எப்போ போய் பேங்க்கில் கேட்கணுன்னா மார்ச் 13ஆம் தேதி டைம் இருக்குது, அது வரையும் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். வரனா மட்டும் நீங்கள் அடுத்த நாள் 14ஆம் தேதி போயிட்டு பேங்க் போய் கேளுங்க. உங்களுக்கு 14 நாள் சனிக்கிழமை பேங்க் லீவுனா நீங்கள் 16ஆம் தேதி மண்டே போய் கேளுங்க. பொதுவாக எல்லாருக்குமே பேமெண்ட் ஒரு வாரத்தில் 2 வாரத்துலேயே வந்துடும். சில பேருக்கு வந்து ஹோல்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது யாருக்குன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுக்கிறவங்க தான் ஹோல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, இல்லை உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இல்லைனா அப்போ கூட ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க, பேங்க்கில் வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் தான் போய் பேங்க்கில் போய் கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு மார்ச் 13 வரையும் பேமெண்ட் வரலன்னா அதுக்கப்புறம் போய் பேங்க்கில் கேளுங்க. நீங்கள் கேட்கும்போது என்ன கேட்கணுன்னா, இந்த மாதிரி நான் இந்த பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், எனக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து காசு சென்ட் பண்ணாங்க, அது இன்னும் வந்து ரிசீவ் ஆகலை, அது எதனா ஹோல்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அவங்க உடனே பார்த்து வந்து செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபஸ்ட் பேமெண்ட் எடுக்காதவங்க தவிர வேறு யாராவது இன்னும் எனக்கு பேமெண்ட் வரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு 7 நாளுக்குள்ளேயே பேமெண்ட் வந்து சேர்ந்துடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி பேமெண்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். அது எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி எடுக்கும்போது மட்டும்தான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பேங்க்கை பொறுத்து உங்களுக்கு பேமெண்ட் வர அந்த டேட் வந்து டிலே ஆகும். எல்லா பேங்க்குக்கும் ஒரே டைமில் வந்து காசு வந்து சேர்ந்துராது. ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து அந்த டிரான்சாக்ஷன் பொறுத்து, சில பேங்க் வந்து நல்ல ஹெவி டிரான்சாக்ஷன் நடக்கலாம், சில பேங்க்கில் டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி பேங்க்லாம் ஈஸியாக வந்துடும். ஹெவியாக டிரான்சாக்ஷன் ரொம்ப டிரான்சாக்ஷன் நடக்கிற அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் போகிறதுக்கு வந்து டிலே ஆகும். அதனால் வந்து எல்லா பேங்க்குக்கும் ஒரே டைமில் வந்து வராது பேமெண்ட்டு, ஒரு நாள் 2 நாள் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 7 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சா வரலையா அதை பற்றின கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.